நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் அணியை அவங்க ஹோம் கிரவுண்டில் வச்சு செஞ்சு கடைசியாக 3 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே ஆட்டத்தை ஈஸியாக முடிச்சு அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க அடுத்த ஆட்டம் அதே மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே அணியை எதிர்த்து வர ஞாயிற்றுக்கிழமை இரவு மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க நேற்றைய ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா அடுத்ததா நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாட போகிற மேட்சை பற்றி ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று அவர் கொடுத்திருந்தாரு. அதில் முக்கியமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தோனி நீங்களே இப்படி செய்யலாமா அப்படின்னு ஹர்திக் பேசியிருக்காரு. மேலும் இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய பச்சை துரோகமாக தான் இருக்கும், அதனால தயவு செய்து இதை செய்யாதீங்க அப்படின்னு ஹர்திக் பாண்டியா நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கே அணி அதே போல தோனியை பத்தி கேள்வி எழுப்பியிருந்தப்ப ஹர்திக் பாண்டியா இதை பேசியிருக்காரு. அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட அடுத்த ஆட்டம் நீங்க சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாட போறீங்க, அவங்களும் வெற்றி தொடர்ந்து உங்களை எதிர்த்து விளையாட போறாங்க, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தப்ப, மீண்டும் தோனி அவர்கள் கேப்டனா நான் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் கேப்டனை எதிர்த்து நான் விளையாட போறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்கு அப்படின்னு தான் ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்கே அணியில தொடர்ந்து டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சுத்தமா யாருமே சரியில்லை, அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த 5 தோல்விகள் அடைஞ்சிருந்தாலும் கடைசி ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணி புதிய ஓபனரை அறிமுகம் செஞ்சதால வெற்றி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்டத்துல ஆயுஷ் மாத்ரேவை நம்ம சிஎஸ்கே அணி களம் இறக்க போறாங்க. சோ இதை பத்தியும் ஹர்திக் பாண்டியா அவர் பேசியிருக்காரு. ஆயுஷ் மாத்ரே 17 வயசு இளம் பிளேயர், அவரு முழுக்க முழுக்க மும்பையை சேர்ந்த பிளேயர் ஆயுஷ் மாத்ரே. இப்படி இருக்க நம்ம எம்எஸ் தோனி ஆயுஷ் மாத்ரே அவரை சிஎஸ்கே அணியின் 3வது பிளேயராக களம் இறக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ரஷீத் அதுக்கப்புறமா ரச்சின் 2 பேருமே ஓபனர்களாக வரப்போறாங்க. ஆயுஷ் மாத்ரே 3வது ஸ்லாட்ல அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருக்காரு. அப்படிங்கிறதால சிஎஸ்கே அணிக்கு 3வது ஸ்லாட்ல தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்கு. ரெய்னாவுக்கு அடுத்து 3வது ஸ்லாட்ல ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் இதுவரைக்கும் சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஆயுஷ் மாத்ரே 17 வயது பிளேயராக இருக்கிற இவர் 3வது ஸ்லாட்ல அற்புதமாக விளையாடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதால தான் இவரை தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள மீண்டும் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஹர்திக் பாண்டியா அவர் நேற்று ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆயுஷ் மாத்ரே முழுக்க முழுக்க மும்பையை சேர்ந்த பிளேயர், இந்த வான்சடே மைதானத்தில் அற்புதமாக விளையாடக்கூடிய பிளேயர், இங்க விளையாண்ட நல்ல அனுபவம் நிறையாகவே அவருக்கு இருக்கு. ஸோ தோனி அவர்கள் ஆயுஷ் மாத்ரே அவரை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக அவரை களம் இறக்க போறதா தகவல் கேள்விப்பட்டிருந்தேன். தோனி அவர்கள் இதை மட்டும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஹர்திக் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே முழுக்க முழுக்க மும்பையை சேர்ந்த பிளேயர், அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த மைதானத்தில் விளையாடுற அனுபவம் நல்லாகவே இருக்கு, அதனால தங்களுடைய வளர்ப்புல வளர்ந்த ஒரு பிளேயரை 1வது ஆட்டத்திலேயே தங்களுக்கு எதிராக களம் இறக்கிறத நாங்க விருப்பப்படல, அதுக்கு அடுத்த ஆட்டத்தில் இருந்து ஆயுஷ் மாத்ரேவை நீங்க பயன்படுத்திக்கோங்க, ஆனா எங்களுக்கு எதிராக 1வது ஆட்டத்திலேயே அவரை களம் இறக்க வேண்டாம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தோனி அவர்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சிஎஸ்கே அணி இருக்கிற நிலைமைக்கு ஆயுஷ் மாத்ரே அவரை இதுக்கு முந்தைய ஆட்டத்திலேயே கண்டிப்பாக அவரை களம் இறக்கியிருக்கணும், ஆனா அடுத்த புதிய பிளேயர்களை உள்ள கொண்டு வரணும்னா கண்டிப்பா 7 மேட்சுகள் முடிச்சிருக்கணும். அப்படிங்கிறதால தான் கடந்த ஆட்டத்தில் ஆயுஷ் மாத்ரேவை இறக்காம இப்ப மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இறக்குறோம். ஆனா ஹர்திக் பாண்டியா நம்ம அடிமடியிலேயே கையை வைக்கிற மாதிரி அடுத்த ஆட்டத்தில் இருந்து அவரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றது நம்ம சிஎஸ்கே அணிக்கும் தோனி அவர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.